செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்க நான் சிபாரிசு செய்ய முடியாது. மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் அமைச்சர் பேச்சு. சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் இன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் பேசுகையில், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையை முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவருடைய தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு இளைஞராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். இந்த போட்டி கடந்த 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தொடங்குவதென்று முதலமைச்சர் கோப்பைக்கான இந்த போட்டியை முடிவெடுத்து அறிவித்தார்கள். அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் துறையினுடைய அமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இந்த போட்டியை சிவகங்கை மாவட்டத்தில் இங்கே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான அந்த மைதானத்தில் போட்டிகளை தொடங்கி வைத்து பிறகு மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போட்டிகள் தொடங்கியது. அது எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு கிடைத்திட்ட ஒரு சிறப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல 5 நிலைகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் வந்தார்கள். அவர்களை வாழ்த்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும், அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு நல்ல பயனுள்ள ஆரோக்கியமான ஒரு போட்டிகள் நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, மாநில அளவில் இங்கே மட்டும் பங்கேற்றவர்கள் பார்த்தா 15,000 பேர். 15,000 பேர் பங்கெடுப்பது என்பது விளையாட்டில் அனைவருக்கும், அனைத்து தரப்பினருக்கும் ஒரு ஆர்வத்தை உண்டு செய்யும். விளையாட்டுத்துறை அமைச்சர் பொருளாதாரம் பார்க்கப்பட்டது. இப்ப அவர் துணை முதல்வராக பதவியேற்றதா சொல்ல போறாங்க. விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள், அது இயக்க ரீதியாக, கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற துறையாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எதிர்காலத்திலும் அவருக்கு என்ன வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை சாதித்து காட்டுவார். செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. செந்தில் அதாவது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுக்கு சிறையிலிருந்து வந்திருக்கார். பிணை பெற்று இன்றைக்கு வந்திருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றீங்க. வெளியே வந்துட்டாருன்னு கூட சொல்லக்கூடாது, பிணைன்னு தான் சொல்றேன். வந்திருக்காரு, போயிருக்காரு. இதை பற்றியெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட என்ன கேள்வியை கேட்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் கையில் இருக்கு. எனக்கே என்னை நியமிக்கிறதுனாலே முதலமைச்சர், நான் போய் இன்னொருத்தரை நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? முதலமைச்சர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும். அது அவர் கையில தான் இருக்கு. அவரை பார்த்து அந்த கேள்வி